தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சனாதனம் என்று தெரியாதவர்களா இப்ப ஸ்டாலின் அதை புரிய வைத்திருக்கா. ஆமா, உங்களுக்கு பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? இல்ல சார், உங்களுக்கு என்ன அக்கறை? இந்துக்களுங்கிறது வெள்ளக்காரன் பேச்ச பேர், அதை சொல்லாதீங்க. இந்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? வேற வீட்டுக்கு எங்கேயா பூந்துட போறீங்க தெரியாம? இல்ல நீங்க உடனடியா, கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க, உடனடியா மனநல மருத்துவர்கிட்ட போங்க. எமர்ஜென்சி உங்களுக்கு. பாஜகவை எப்பொழுது எதிர்த்து கொண்டு இருக்குது திமுக. அது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எதிரில் இருக்கவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும்னுவாங்க. இல்லாட்டிப்பா நீ மட்டக்கல் இருக்கேன், நான் மட்டக்கல் இருக்கேன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியாதுப்பாங்க. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பாஜகவுடன் கூட்டணி சேராத ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிதான். ராமதாஸ் அவர்களை இழுப்பதற்காக அவரிடம் சரணாகதி அடைகிறாரா திரு ஸ்டாலின் அவர்கள் செல்வ பெருந்தகை வச்சு? விஜய் பிறந்து விஜய்க்கு 50 வயசு வச்சு கிழமை அரைக்கிழமை. யாரு? விஜய். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதியில் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். சார், நீங்கள் ஒரு பகுத்தறிவாதி, நீங்கள் ஒரு நாத்திகவாதி, நீங்கள் ஒரு ஈவர பின்பற்றுவர். அப்படி இருக்க சனாதனன்னா உங்கள் இதில் என்ன சார் டெஃபினிஷன்? அதெல்லாம் தெரிஞ்சதுனாலே நான் சனாதனத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. இல்லை பேசிக்கு கேட்குறேன். பேசிக்கானாக்கா சனாதனங்கிறது மனிதர்களை நாளாக பிரிக்கிற ஒரு இது. வர்ணாசிர தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு சில தெய்வங்கள் எல்லாம் இருக்குது, அதை கும்பிடுறவங்க. ஆமாம், எதுவும் மாற்றம் இல்லாதது நிலையானது தானே. அப்படி அது தெரியாது, இருக்கலாம். அப்படியே ஒரு டெஃபினிஷன் நீங்க சொல்றது வச்சுக்கலாம். ஆமா. அப்படி இருக்க திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ சனாதனிவாதியா மாறிட்டாரா? தெரியலையே. எதனால சொல்றீங்க? எதனால சொல்றீங்க? அதாவது 2026 சரி, 2031 சரி, 2036 3 தேர்தலிலும் நாங்கள் தான் ஆட்சிக்கு இருப்போம். இனி தமிழகத்தில் நாங்கள் தான் நிரந்தரமாக ஆட்சி, திமுக தான். அப்பன்னா அவர் சனாதனி ஆயிட்டார். அதுக்கு சனாதனத்துக்கு என்ன? ஆமா, என்றும் மாறாது, நிலையானது இல்ல, அப்படிதானே? அப்ப கரெக்ட் தான். அப்ப கரெக்ட் தான். மன்னர் குடும்பம் தானே இப்ப. ஆமா, அது கரெக்ட் தான். நவீன உலக மன்னர் குடும்பம் தானே. சொல்லுங்க சார். ஆமா, கரெக்ட் தான். அதுதான் சனாதனம் சொல்லுதுன்னா சனாதனம் சொன்னதான் அவர் சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன அப்பன்னா நான் இப்படி சொல்றேன், இவர் சொன்னதுதான் சனாதனம் சொல்லுதுன்னு சொல்றேன். ஓ, இவரே சனாதனுக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. ஓ, இப்ப புதுசா எழுதியிருக்காரு. ஸ்டாலின் சொன்னதுதான் சனாதனம் சொல்லுது, அவ்வளவுதான். ஓ, அதாவது ஸ்டாலின் அவருக்கு நவீன சனாதனத்துக்கு இல்ல சனாதனத்துக்கே விளக்கம் கொடுப்பவர் ஸ்டாலின் சொல்றாரு. அப்ப சனாதனத்துக்கே விளக்கம் கொடுத்துட்டாரு. சனாதனம் இவருக்கு கீழேன்னு அர்த்தம். இவருக்கு கீழே தான். ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் சொல்லிதான் சனாதனம்னா என்னன்னு புரியுது. இப்ப தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சனாதனம் என்று தெரியாதவர்களா இப்ப ஸ்டாலின் அதை புரிய வைத்திருக்கா. ஆமா ஆமா. அப்படின்னா இனி தமிழகம் நிலையாக திமுக ஆட்சி தான். ஆமா, அப்படிதான் சொல்லியிருக்கா சார். அப்போனா தந்தை பெரியாருக்கு அகைன்ஸ்ட் தானே அது அவரு. ஆமா, அப்பனா அவரு தந்தை பெரியாரை கொள்கையை பின்பற்ற தகுதி இல்லை அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? எடுத்துங்க, சொல்லுங்க சார். எடுத்துங்க. உங்களுக்கு அது மாதிரி பட்டுச்சுன்னா எடுத்துட்டு போங்களேன். யார் வேணான்னா உங்களுக்கு அப்படி பட்டுச்சுன்னா எடுத்துட்டு போங்க. ஆமா, அவர் தகுதி இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஜெம் டிவி சொல்லுது, அதை ஏத்துக்கிட்டு போங்க. எங்களுக்கு என்ன இல்ல, நீங்க தானே. எங்களுக்கு தெரியுங்க அவர் எதை பயன்பெற்று வர்றாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க தெளிவா இருக்கோம். உங்களுக்கு தெரியலன்னா நீங்க சொல்லிட்டு போங்க. அவர் தந்தை பெரியார் துரோகம் பண்ணாரு, பண்ணிட்டு போற. உங்களுக்கு என்ன போகுது? நீங்க உங்களுக்கா பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? இல்ல சார், உங்களுக்கு என்ன அக்கறை? பெரியாருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க என்னத்துக்கு அதை பத்தி பேசுறீங்க? இல்ல, சனாதன இதுன்னா இப்ப கட்சி சனாதனவாதிக்கு பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, அவர் சனாதன இந்துன்னா சனாதனம் அப்படின்ட்டு ஒரு இது. ஆமா, நான் பெரியார் இந்துங்கிற பேரை சொல்லாதீங்க. இந்துங்கிற பேரை கொடுத்த கிறிஸ்தவம் கொடுத்தான், வெள்ளக்காரன் கொடுத்தான். இந்துங்கிற பேரு சனாதனத்துல இருக்குதா எங்கேயாவது? வேடிக்கை. சனாதனத்துக்கு அர்த்தமே தெரியாது, அறிவு கட்டத்தனமான ஒரு மதம், ஒரு கூட்டம். அதுக்கு போய் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அறிவு கெட்ட ஒரு கூட்டம் அது. எது? இந்துக்கள்
இந்துக்களுங்கிறது வெள்ளைக்காரன் பேச்ச பேர், அதை சொல்லாதீங்க. இந்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? வெள்ளைக்காரன் தான் சொன்னா இந்துன்னு. வேதத்தில் இருக்குதா இந்துங்கிற பேரு? காட்டுங்களா பார்க்கலாம். எந்த வேதத்தில் இருக்குது இந்துங்கிற பேர்? சொல்லுங்களா பார்க்கலாம். இந்துக்கள் இந்துக்கள் எப்படி நீங்க சொல்லலாம் உங்க பேரை? சனாதனவாதிகள். நீங்க யாரு இந்துன்னு சொல்றதுக்கு? இந்துன்னு வச்சது ஒரு கிறிஸ்தவம் வச்ச பேர். அதே என்ன வெக்கம் கட்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? வெக்கமான சூடு சோறனே இல்லை, ஒரு கிறிஸ்தவம் வச்ச பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? தெரியல, அசிங்கமா இல்லை உங்களுக்கு? சொந்த பேர் கூட பேர் வச்சுக்கிறது கூட யோகியத்தை இல்லை சனாதனத்துக்கு. சரி, அப்படியே விட்டுருணும் சார். இன்னொன்று, திரு ஸ்டாலின் அவர்கள் தன் தந்தை கருணாநிதியின் கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறார். எப்படின்னா, இப்போ ஒன்றிணைவோம் அப்படி சொல்லிட்டு வீடுக்கு வீடுக்கு போயிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து பாரதிய ஜனதா பற்றி கொடுக்க சொல்லு. அப்பன்னா வேற வீட்டுக்கு எங்கேயா பூந்துட போறீங்க தெரியாம? இல்லை இல்லை, நீங்க உடனடியா கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க. உடனடியா மனநல மருத்துவர்கிட்ட போங்க. எமர்ஜென்சி உங்களுக்கு சார். நானும் எமர்ஜென்சில இருக்கு உங்களுக்கு. எமர்ஜென்சி உங்களுக்கு எமர்ஜென்சி. இல்ல இல்ல, மோரச்சொலியில வந்து RSS வந்து பாராட்டினாங்க அளவுக்கு மூளை குழம்பி போயிருக்கு. அப்படி எழுதி இருக்காரு. அந்த அளவுக்கு மூளை குழம்பி போயிருக்குது. அந்த அளவுக்கு குழப்பத்துக்கு உச்சத்துக்கு போயிருக்கீங்க. உடனடியா மனநல மருத்துவர்கிட்ட போய் ஊசி கீச்சி போட்டுங்க. அதான் நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். You require immediate attention by a psychiatrist. Go immediately. It is an emergency. அப்பனா இல்ல இல்ல, நான் சைக்காட்ரிஸ்ட் இல்ல. இல்லாட்டி நானே உங்களுக்கு போட்டு. இல்ல இல்ல, பாஜகவை எப்பொழுதும் எதிர்த்து கொண்டு இருக்குது திமுக. அது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? தெரியாது தெரியாது. இந்த கேள்விக்கு பதில் இல்ல இல்ல, நீங்க நான் தான் சொல்றேனே. நான் சைக்காட்ரிஸ்டா இருந்தா இமிடியேட்டா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பேன். எனக்கு இல்ல, நான் சைக்காட்ரிஸ்ட் இல்ல, அதனால தான் பேசாம இருக்கேன். You require immediate treatment by a psychiatrist. இந்த கேள்விகள்லாம் வந்து சுயநினைவுல இருக்கிற புத்தியோட இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறேன். பழைய ஹிஸ்டரிய, பழைய டேட்டாவை 1999 2004 வரைக்கும் பாஜக கூட்டணி ஆட்சி இருந்தது. அதில் திமுக அங்கம் பெற்றது. இது ஏற்றுக்கிறீங்களா? நாங்கள் ஆதியில இருந்தே பாஜகவை திமுக எதிர்க்கிறது. இது எங்க சார் எதிர்க்கிறீங்க? நீங்கள் உங்கள் சொன்ன பேச்சு, அதாவது இன்னும் சொல்லுவேண்ணே, யாரோ சொன்ன பொழுதுன்ற போச்சு. அதேமாரி குடிகாரம் பேச்சு பொழுதுன்ற போச்சு. இப்பொழுது திரு காந்தராஜ் அவர்கள் சொன்னது சுய நினைவாக சொன்னாரா, சுய நினைவற்று இருக்கிறாரா, இல்லை ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரம் அப்படியெல்லாம் உருவாகி இருக்கு, அதுக்கு நீங்க இது ஆயிட்டீங்களா? ஒன்ன பேசுங்க. எவ்வளவு குழம்பி இருக்கீங்கன்னு தெரியுதா? 1991 இருந்து 2004 வரலுமா? 1999 2004 மத்தியில் பாஜக ஆட்சி, வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அதில் திமுக அங்கம் வகித்த அமைச்சரவையில் இது உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம். A right man in the wrong party. A right man in the wrong party. அதனால் அவர் கூப்பிட்டதுக்காக நாங்கள் வர்றோம்னார். சும்மா போய் சேரல. 13 நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகள்லாம் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். வாஜ்பாய் தான் வந்து இவரை கேட்டார். ஆஸ் அ ஃப்ரெண்ட் வந்து கேட்டார். தேர் இஸ் நோ கனெக்ஷன். இதை நான் உங்களோட சேர்றதுனால உங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம் இல்லைன்னு தான் சொன்னார். இந்த 13 நிபந்தனைகள் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், உங்கள் ஆட்சியை நீடிக்க வைக்கிறோம்னார். ஆட்சி நீடிக்கிறதுக்காக கலைஞர்கிட்ட வந்து கேட்டார். அவர் ஆட்சி, வாஜ்பாய்ங்கிற ஒரு நல்ல மனுஷன் ஆட்சியில் இருக்கணுங்கிறதுக்காக கலைஞர் சப்போர்ட் பண்ணார். அவ்வளோதான். இது உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் அதை போய் யார்கிட்ட தெளிவாக கேட்டு திருப்பியும் சொல்கிறேன். அதாவது அன்னை எப்போ போவா தென்னை எப்போ காலியாகும். அதே மாதிரி 98 அமைந்த மத்தியில் பாஜக ஆட்சியில் ஜெயலலிதா என்கின்ற அதிமுக பங்கு பெற்றது. அவங்க கொடுத்த நிபந்தனையால் வாபஸ் வாங்கிட்டு அப்ப கருணாநிதி ஓடி போய் சப்போர்ட் பண்ணாரு. பாஜகவை. ஆமா, பாஜகவை. தெரியுமா? யார் தலைவர்? நீங்க என்ன சொல்றீங்க? யார் தலைவர் தெரியுமா? யார் தெரியும்? யார் தெரியுமா? பாஜகவுக்கு யார் தலைவர்? அப்ப பாஜகவுக்கு யார் தலைவர்? வாஜ்பாய். அவ்வளவுதான்.
வாஜ்பாய்ங்கிற நல்ல மனுஷன் கவுத்துறாதேன்னு எல்லாரும் உலகமே சொன்னாங்க. இல்ல அந்த அம்மாளுக்கு மென்டலா இந்த அம்மா போய் கவுத்துச்சு, 13 நாள்ல கவுத்துட்டு போச்சு. இல்ல 13 மாதங்கள் தப்பாக சொல்லிவிட்டீர்கள். 13 மாதங்கள் 13 மாதங்கள். அதுதான் இந்த நீங்க சொல்லுகின்ற இந்த சுய நினைவு இல்லாத மனிதனான குட்டிக்கண்ணன் உங்களுக்கு அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறார். எந்த சுயநினைவு இல்லைங்கிறத மறுபடியும் நான் ப்ரூவ் பண்றேன். உங்களுக்கு சுயநினைவு இல்லைங்கிறத மறுபடியும் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். உங்களுக்கு வயதான பேச விடுறீங்களா? சுயநினைவு உங்களுக்கு போயிடுச்சுங்கிறதுக்கு உதாரணம் இதை ஆதாரம் காட்டுட்டுமா? பதவியை வந்து அதிமுக எங்களுக்கு ஆட்சிகளை வந்து சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுடைய உதவியோடு தான் நான் வந்து ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி ஜனாதிபதி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார். அமைச்சரை அமைக்கிறதுக்கான உரிமையை கொடுக்குறார். கொடுத்துட்டு திரும்பி வர்றார். இந்தம்மா டிவியில் போய் உட்காருது. பதவிக்கு வருவதற்கு முன்பே எங்களை கலந்தாலோசிக்காமல் ஊயிடுச்சு. 2வது நாள் போனார். அவங்க ஆதரவு எங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல, நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம்னு திரும்பி விட்டார். மறு தேர்தல் வந்து 1 மாசத்துக்கு கூட 2வது தேர்தல் வந்தது. 13 நாட்கள்ல கவுத்துனாங்க. இல்ல இது 13 நாட்கள்ல கவுத்துனாங்க. இல்ல 13 நாட்களில் கவிழ்த்தார். இல்ல அது 13 நாட்களில் கவிழ்த்தார். இல்ல 13 நாட்களில் கவிழ்த்தார். தவறு. இல்ல 1996 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகள் வெற்றி பெற்ற பாஜகவை அரசு அமைக்க குடியரசுத் தலைவர் அழைத்ததால் ஆட்சி அமைச்ச அவங்களால் அதாவது 277 தொகுதி எண்ணிக்கையை நிரூபிக்க முடியாது. அதனால் போயிடுச்சு அந்த ஆட்சி. பெரும்பான்மை இல்ல ஒரு நிமிஷத்துக்கு தனிப்பட்ட அதிக தொகுதிகள் தனிப்பட்ட 1996 வேற எந்த காங்கிரசும் எதுவும் வராதப்ப தனிப்பெரும் கட்சி அதிக தொகுதியில் வெற்றி பெற்றதால் குடியரசுத் தலைவர் அவங்க ஆட்சி அமைக்க கூப்பிட முடியாது. இது உண்டு, கூப்பிட முடியாது. நீங்க வேண்டுமானால் நான் இது நீங்க தவறாக புரிந்து கொண்டிருக்க, தவறாக உங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகமாகி போச்சு. இது நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. ஞாபகம் மறதி தான் இருக்குது, உங்களுக்கு மறதியே தான் இருக்குது. நீங்க தப்பா சொல்றீங்க. அது எல்லாமே நாங்க 1913 நாட்கள் 1998 13 மாதங்கள். எதிரில் இருக்கவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும்னு வாங்க. இல்லாட்டிப்பா நீ மட்டக்கல்ட்டு இருக்க, நான் மட்டக்கல்ட்டு இருக்கேன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியாதுப்பாங்க. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கல்ட்டு போயிருக்கீங்களா, நான் கல்ட்டு போயிருக்கேனாங்கிறதா கேள்வி பார்க்குறவங்களுக்கு வர வேற கைண்டு போயிருக்கேன். ஆமா, அப்படிங்களா? பார்க்குறவங்களுக்கு தான் போகுது. அதுதான், அவ்வளோதான். சரி சார், இப்போ ஒன்றிணைவோன்ட்டு சொல்லிட்டு நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல். அதில் போயிட்டு பாஜகவை எதிர்கட்சி எதிரியாக பார்க்குது ஆளுகின்ற திமுக அரசு. ஏன் 2019, 2021, 2024 அது கை கொடுத்தா திருப்பி அதே எடுக்குதா? புரியல, என்ன கேட்குறீங்க? இல்லை, எங்களுக்கு இப்போ வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜகவை தான் தன்னுடைய எதிரியாக திமுக முன்னிறுத்துகிறது. வேற யார முன்னிறுத்தணும்னு சொல்றீங்க? எதிர்கட்சியான அதிமுக தானே. அதிமுகவை தான் பாஜகவோட சேர்ந்து இருக்குது. அவர் தான் சொல்றாரு, எங்களோட கூட்டணியில் அதிமுக இருக்குன்ட்டு போறாரு. நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்ன்றாரு அமித்ஷா. சரி, அதனாலதான் அவரை பத்தி பேசுறாங்க. சரி, அதிமுக இருந்ததுனாக்கா அதிமுக அந்த அளவுக்கு சக்தியா இருந்தா அதை பத்தி பேச போறாங்க. அதுதான் பழனிசாமி தான் அடகு வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன இருக்கு, அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்லையே. சரி சார், சட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் திருப்பி அதே சொல்ற 2026 நான்கில் தான் ஆட்சி அமைப்பும், 2031, 2036, அதாவது 52 ஆண்டுகள் இல்லாத சாதனையை திரு ஸ்டாலின் கருணாநிதியால் நிறைவேற்ற முடியாது அவர் இது. ஆனால் அவருடைய கூட்டணியில் உள்ள சிபிஎம் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் 2026 யார் ஆட்சி அமைப்பார்கள் சொல்வதற்கு கடினம். இது விஜய் உள்ள இது வந்தா திமுக சிதறு போவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன சார்? பெரிய எங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, அது சண்முகத்தோட கருத்து.
சண்முக கருத்து, சண்முகத்தோட கருத்து. உங்க அது உங்களுக்கு கூட்டணி- ஏத்துக்கிட்டாக்க நீங்க ஏத்துக்கிட்டு போங்க. எங்களுக்கு உங்க என்ன? கூட்டணியில் இருக்கிற அப்படியே சொல்லியிருக்காரு. இருக்கட்டும், எங்க கூட்டணியில இருக்கோம் அது மாதிரி பேசுறதுக்கு நாங்க அதை பத்தி நாங்க கவலைப்படல. ஓ, அதை பத்தி அவ்வளவு நாங்க கவலைப்படல. ஜனநாயகம் சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க. ஆமா, சுதந்திரம் இருக்குது எங்க கட்சியில. இந்த கட்சியில கூட்டணியில இருக்கோம், இங்க தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கான சுதந்திரம் இருக்குதுன்னு தெரியுது. ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லியிருக்க முடியுமா அவரால்? சொல்லியிருக்க முடியுமா சண்முகத்தால? ஜெயலலிதா கூட கூட்டணி இருந்த போது தொலைச்சு கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டணி சுதந்திரம் இருக்குது, அவர் பேசுறாரு. அது அவருடைய கருத்து. அதுக்கு நாங்கள் ஏன் சட்டை பண்ணணும்? தேவையில்லை. மார்க்சிஸ்ட் கட்சி காலாகாலமாக அவங்க எப்போவுமே அங்கே போகிறது இங்கே போகிறது அதே வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. போயிட்டு போனால் போகட்டுமே, யார் வேணாங்கிற அப்படியா? ஆமாம், போகட்டுமே. இப்போ 3 தேவையில்லைங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எங்களுக்கு தேவையில்லைங்க. அப்படியா? நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, பாஜக கூட கூப்பிட்டு போங்க. எங்களுக்கு இந்தியாவில் பாஜகவுடன் கூட்டணி சேராத ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்டிதான். மீதி இல்ல கூட்டணியை வச்சு ஆண்டு அனுபவிச்சு வெளியே வந்த கட்சி தான். அதை போயிட்டு இப்படி தரம் தாங்க வேண்டியதில்லை. அந்த கட்சி எங்களுக்கு தேவையில்லை. அந்த கட்சி எங்களுக்கு தேவையில்லை. அவங்க யாருக்கிட்ட வேணாலும் இதாக இருந்துட்டு போட்டு எதை வேணாலும் பண்ணிட்டு இருக்கட்டும். அவங்க வந்து யார் எல்லாமே ஒரு தொங்கு சதை தான். அவங்க எங்களுக்கு தேவையில்லை. அப்படி போறவங்க போகட்டும். யார் அப்படி ஒன்று யாரையும் இழுத்து பிடிச்சிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. திமுகவுக்கு அது தேவையில்லை. போறவன் போட்டுங்க, இருக்கிறவன் இருக்கட்டும். எவன்லாம் வந்து நேர்மையா எங்களோட இருக்கிறேன்னு நினைக்கிறான்னு அவனை வச்சுக்கிட்டு அந்த கட்சி பொழைச்சுக்குங்க. எந்த கட்சி? உங்க இது வேற சொல்லி தொலைணுமா? திமுக. அப்பா இல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க நிலையா இருக்கிறீங்களா? அதுல ஏதாவது நாங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிருக்கேன், எங்களுக்கு தெரியும். இப்படித்தான் பேசுங்க, அதுங்க இப்படிதான் பேசும். நான் தான் டாக்டர் கேட்டுக்கோ. சரி சரி, திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கூட்டணி தர்மம் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. ஒத்துக்கிறீங்களா? ஆமா. இல்ல, ஒரு கூட்டணியில் இருக்கின்ற மதிமுக சேர்ந்தவர்கள் தன்னுடைய கட்சியில் சேர்ந்துகிறது ஒரு நியாயமா, ஒரு தர்மமா, கூட்டணி தர்மமா? ஏன் இப்படி என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. கூட்டணி தர்மமா இல்ல, கேள்வியே என்னன்னு இல்ல. மதிமுக சேர்ந்தவர்களை மதிமுக சேர்ந்தவங்களை என்ன பண்ணாங்கன்னு சொல்ல கட்சியில இணைந்திருக்காரு, திமுக சேர்த்து இருக்காரு. சரி, அப்பனா மதிமுகவை எதுக்கு அப்படி இது பண்றீங்க? வைகோ இதுல இருந்தவர் தானே, திமுக இருந்தவர் தானே போனாரு. தாய் கழகத்துக்கு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப திருப்பியும் இந்த கூட்டணியில இருந்து அதுவும் போயிடும்னு பயப்படுறாரா? அதனால அந்த எண்ணத்தோட இருந்தா வைகோ கூட இருக்கிறத விட தாய் கழகத்திலே போயிடலான்னு போறாங்க, திரும்பி போறாங்க. இதுல இருந்து பிரிஞ்சது தானே அது. அதுக்கு ஒரு நியாயம், கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. கூட்டணி தர்மம் வேறங்க. நான் விரும்பி வந்து என்னோட வந்து சேர்றேன்னாக்க நான் ஏன் வேணாங்கணும்? அது அந்த கூட்டணி கட்சின்னா அதை நினைச்சுக்க வேண்டியது வைகோ தான் நினைச்சுக்கிறேன். கட்சி விட்டு ஏன்டா போறாங்க, நம்மளை விட்டுட்டு போறாங்கன்னு அவர் தான் தெரிஞ்சுக்கணும். இது திமுக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி இம்பாக்டா இருந்த கூட்டணி திமுக ஏன் இப்ப வந்து தடுமாறுது? பூகம்பம் வந்து அப்படி ஆடுது. உங்க கை ஆடுது இல்ல, இல்ல எனக்கு உடஞ்சு போச்சு. அப்புறம் என்னத்துக்கு இப்படி எதுக்கு பண்றீங்க? அதான் திமுக தான் அழிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல இல்ல, அதான் அழிஞ்சு போச்சு. திமுக தான் அழிஞ்சு போச்சு, அப்புறம் என்னத்துக்கு பேசுறீங்க? என்ன சொல்றீங்க? யாரு இப்ப ஆடுறது, நீங்களா திமுகவா? எதுக்கு உங்க கை அப்படி ஆடுது, நடுங்குது? அதான் அழிஞ்சு போச்சு, ஏன் கவலைப்படுறீங்க? எது அழிஞ்சு போச்சு? திமுக. நீங்க அதுக்கு முன்ன என்ன சொன்னீங்க? அதிமுக பாஜக கபலீகரம் செஞ்சுட்டு அப்பனா இல்லன்னு ஒத்துக்கிறீங்களா? அந்த கேள்விக்கு அந்த பதில், இந்த கேள்விக்கு இந்த பதில். அவ்வளவுதான். கேள்வி மாத்திட்டீங்கல்ல, கேள்வியை மாத்தினீங்கல்ல. இது கூட புரிஞ்சுக்காம ஒரு இல்ல அப்படி இல்ல. நீங்க சொல்றீங்க மாறி அங்க அப்படி சொன்னீங்க, இங்க இப்படி சொல்றீங்களேன்னு கேக்குறேன். ஏங்க உன் பேர் என்னன்னு கேக்குறீங்க, என் பேரை சொல்றேன். என் பேர் என்னன்னு கேட்குறீங்க, உங்கள் பேரை சொல்கிறேன். பேர் என்னன்னு கேட்டபோது அந்த பேரை சொல்லிட்டு இப்போ இந்த பேரை சொல்கிறியான்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதா இருந்தாக்கா நாம் வந்து இங்கேருந்து கிளம்பி ஐநாவரத்தில் தான் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். ஆமாம், அங்கே என்ன சார் ஹாஸ்பிட்டல் இருக்கு? அந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இல்லை, எனக்கு தெரியாது சார். ஐநாவரத்தில் தான் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. மென்டல் ஹாஸ்பிட்டலா? அங்கே தான் இருக்கு. மனநல மருத்துவம்.
அப்படியா? யாருக்கு சார்? யாரு போகணும்? நம்ம ரெண்டு பேத்துக்கு தான். நம்ம 2 பேருமா? நான் எதுக்கு ட்ரீட்மெண்ட்? நான் கரெக்டா புள்ளி விவரத்தை எடுத்து கொடுக்குறவங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இப்படித்தாங்க வரும். எனக்கு என்னன்னு தான் வரும். நாங்க அப்படித்தான் நாங்க ட்ரீட் பண்ணுவோம். அப்படியா? அப்படிதான் ஆரம்பிக்கும். இல்ல உங்க கூட என்னையே சேர்த்துட்டீங்களா சார்? அதை தான் சேர்த்துக்கிட்டு தான் நான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல். திமுக அதிமுக ஒரே கூறு மட்டன் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம 2 பேரையும் மென்டல் ஆக்கிட்டீங்க. எப்பயுமே ஒரு பைத்தியக்காரன் தன்னை பைத்தியக்காரன் என்று சொல்ல மாட்டான். அறிவு அவ்வளவுதான் பாயிண்ட். அவ்வளவுதான் பாயிண்ட். வந்துட்டீங்க, பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ ப்ரிசைட் பண்ணீங்க. ஒரு அளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கீங்க. நான் கொஞ்சம் நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமா ஆமா. நான் எந்த பைத்தியக்காரனும் தன்னை பைத்தியக்காரன் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னீங்கல்ல, அந்த பாயிண்ட் வரும்போது நீங்க ஓரளவுக்கு சரியா வராங்க. என்ன பைத்தியக்காரன்றீங்களா? அதனால சொல்றீங்க. ஒரு டாக்டர் அந்த மாதிரி சொல்ல மாட்டான். ஒரு ஆளை ஒத்து பார்த்த மாதிரி சொல்ல மாட்டான். இல்ல நீங்க இப்ப வேணும்னா நான் போட்டு காட்டுருவேன். உண்மையா காட்டுங்க. என்னங்க என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. சொல்லாமே போட்டு காட்டுருவேன் கேமரா கீழே தூக்கி போட போறீங்களா? அவ்வளவு எனக்கு முத்தி போச்சு. அப்படிதான் இருக்குது நீங்க பேசுறது. ஐயோ, அதாவது இப்பொழுது இருக்கின்ற திமுக கூட்டணி கலகலக்க ஆரம்பிப்பது திருப்பி ரீசெட் பண்றதுக்கோசரம் திரு ராமதாஸ் அவர்களை இழுப்பதற்காக அவரிடம் சரணாகதி அடையிறாரா திரு ஸ்டாலின் அவர்கள் செல்வ பெருந்தகை வச்சு? என்ன சார் ஒரே தெளிவா சொல்லிட்டீங்களா? சரணாகதி அடைஞ்சிட்டாரு எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஆமான்ட்டு போறேன். என்ன உங்களுக்கு வேண்டிய பதில் அவ்வளவுதானே? ஆமா, சரணாகதி. அப்பனா அந்த கூட்டணி இப்பொழுது தற்போது திமுக கூட்டணியில் விசிக இருக்கிறது. விசிகவுடைய கொள்கை என்ன? பாமக என்கின்ற ஜாதி கட்சியும் மதவாதியான பாஜகவை இருக்கின்ற கட்சி நாங்க கூட்டணியை வைத்துக் கொள்ள மாட்டோம். அப்படி இருந்தாலும் நாங்க போட்டியிட மாட்டோம். அப்படி திருமா இருக்கிற அவருக்கு நீங்க துரோகம் பண்றாரா திரு ஸ்டாலின்? அதுக்கப்புறம் அவர் ஏத்துக்கிறாரா இல்லையாங்கிறது பேச்சுன்னா தெரிஞ்சு போகும். உண்மையிலே 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெறுவதற்கு கூட்டணி ஓடு திருமாவுடைய ஜாயிண்ட் தான் அந்த கட்சியை கரை சேர்த்து இருக்கிறது. அப்படி இருக்க திருமா கூட்டணி வச்சு வெளியே போட்டா திமுக கதை காலி அப்படி என்று பொதுவாக சொல்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள், அரசியல் ஆலோசகர்கள்லாம். நீங்க ஒரு அரசியல் விமர்சகர், நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது சார். நீங்க அரசு நான் ஒரு சாதாரண ஆளுங்க. என்கிட்ட என்னையா போட்டுட்டு அந்த அவ்வளவு தெளிவா பேசக்கூடிய அந்த நிபுணர்களோட என்னையா சேர்த்துறீங்க? அவ்வளவு பெரிய ஆள் இல்லை நான். எதனால அப்ப அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. நான் ஒரு சாதாரண அடிமட்ட ஆள். அந்த நிபுணர்கள் சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியாது. அதாவது இப்ப விஜய் வந்துட்டார், உள்ள அரசியலுக்கு வந்துட்டாரு. அவர் முதல்வர் வேப்பரான் நிற்கிறார். இப்பயே திரு ஸ்டாலின் அவர்கள் வயிற்றில் புலி கரைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாரா? அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யாரு இப்போ விஜய் நினைக்கிறாரா? திரு ஸ்டாலினுக்கு வயிற்றுல புலி கரைச்சது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்ல உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்ல அவர் வயித்துல யார் புளிய போட்டாங்கன்னு எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? இல்ல நான் சொல்றது எந்த புலி தெரியுமா? வயித்துல புளிய கொண்டு போட்ட மாதிரி பேசுறீங்க. நான் சொல்றது எந்த புலி தெரியுமா? மரத்துல காய்க்கல அந்த புலி சொல்றேன். கொட்டை புலி சொல்றேன். அதான் சொல்றேன். அந்த புளிய போட்டாங்க. அந்த புளிய போட்டது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் வயித்துல புளிய கரைச்சிக்கிறதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவர்தான் பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்களே. எப்படி சொல்றீங்க? ஆமா, எங்க அவரு தான் கட்சியில் இருக்க வாக்கு வாங்கி போயிடுமோ அப்படின்ட்டு அவரை பார்த்து ரோட் ஷோ எல்லாம் போறாரு, இதெல்லாம் பண்ணி பாக்குறாரு, டிராமா பண்ணி பாக்குறாரு. இதெல்லாம் அது எப்படி? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க சார். ரோட் ஷோ பண்ணாங்கல்ல, அந்த ரோடே விஜய் சினிமா நடிகர் ஆனப்புறம் தான் போட்டது. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ரோடே கிடையாது. அப்பனா திராவிட அதுக்கு முன்னாடி ரோட் ஷோன்னு ஒண்ணு கிடையாது. இருங்க உளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. தொடர்ந்து கொஞ்ச நேரமா ரெஸ்ட் எடுங்க. உளறத கொஞ்சம் நிறுத்துங்க. ரோடு போட்டதே விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரோட் ஷோவே கண்டுபிடிச்சாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டடங்கள் கட்ட ஆரம்பிச்சாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் தென்னை மரம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் புளியை பயிர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் புளியை கரைச்சி வயிற்றுல ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலினுக்கு புளி வயிற்றுல புளி கரைச்சிது. கரெக்டா? போதுமா?
விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் சூரியனே உதிச்சுது. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருது. நல்ல காலம். விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் பூமியே உருவாச்சு. போதுமா? இல்ல, நல்ல காலம். விஜய் வந்த பிறகுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை பெற்றுக்கொண்டார் அப்படி சொல்லலாம். இருக்கலாம். அது விட்டுட்டீங்களே சார். உதயநிதி வந்து விஜய் விட சின்னவர். கண்டிப்பா விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பிறந்தாரு. கரெக்டா தான் சொன்னீங்க. அதுவும் சேர்த்து சொல்லலாம் தோணுது சார். விஜய் பிறந்து விஜய்க்கு 50 வயசு ஆயிடுச்சு. கிழவன் அரைக்கிழமை. யாரு? விஜய். அந்த அரைக்கிழவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இளைஞர் உதயநிதி பிறந்தார். ஆனா அந்த அரைக்கிழவன் பின்னாடி இளைஞர் பட்டாளமே, இளைஞர் கூட்டமே, பெண்கள் கூட்டமே பின் தொடருது சார். அது பார்த்து திமுக அரண்டு போயிருக்கு. பேய் பிடிச்ச மாதிரி அரண்டு போயிருக்கு. பேய் அடிச்ச மாதிரி அரண்டு போயிருக்கு. உதயநிதி எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல சார். வருத்தப்படுறீங்க போட்டிருக்கு. போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லை, உதயநிதியை நாங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு உங்ககிட்ட நிறுத்துறோம். அப்படி எங்க இருக்கா சார்? ஐயோ, உதயநிதி எங்க போயிட்டாரு? குட்டிக்கண்ணன் அவ்வளோ வருத்தப்படுறாரு. உதயநிதி தயவு செய்து வாங்கணும், கொண்டு வந்து காட்டுறேங்க. கவலைப்படாதீங்க. படுற அவஸ்தையை பார்த்தா அவ்வளோ வருத்தமா இருக்கு. உதயநிதியை காணும், நான் கூட்டு வந்து காட்டுறேன் சார். இப்ப திமுக பாசம் எல்லாம் வயசான கட்டில தான் இருக்கிறாங்க, இளைஞர்களே இல்ல சார். ஆனா அதே விஜய் கட்சியில் பாரு எல்லாமே எல்லாம் பிறந்த ரத்த ஓடு சார். பிறந்த குழந்தைங்கலாம் இருக்கு. கை குழந்தைங்க வந்து கோவான்னு கத்திக்கிட்டு இருக்கு. சரி, அங்க கிழமை இருக்கிற இங்க குழந்தை இல்ல 2026 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி சேர்ந்தால் திமுக படுதோல்வி. அதாவது 2011 எப்படி எதிர்கட்சியாக முடியாத நிலையானதோ அந்த நிலைமை திரும்பும். திரு ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பார் என்று பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள், அரசியல் ஆலோசகர் எல்லாம் சொல்றாங்க. இன்னும் அதோட நிறுத்திவிட்டீங்க. அரசியல் ஒரு 20 பேர்த்து சொல்லுங்க. யார் வேணாங்க. உங்க ஆசை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கனவு காண்றதுல யாருக்கும் தப்பு சொல்ல முடியாது. கனவு காண்றதை யாருமே அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்க கனவு இந்த கனவுக்கு நாங்கள் எதிர்ப்பு சொல்லவே இல்லை. நல்லா படுத்து தூங்குங்க. இதை விட இன்னும் அருமையான கனவுலாம் வரும். அப்படியே இப்படி படுத்த கனவு நல்லா உங்களுக்கு கனவு எப்படி வருங்கிறது உங்களுக்கு டாக்டர் எப்படி கனவு வர்றதுக்கு படுத்து தூங்கினா போது கனவு வந்துடும். பகல் கனவே இருக்குது, முடிச்சுக்கிட்டே கூட கனவு காணலாம். அப்படியா? இப்ப அந்த கனவை தான் இப்ப நீங்க கட்டுக்கிட்டு இருக்கீங்க. காணுங்களேன், யார் வேணாங்கிறா? அப்பனா திரு ஸ்டாலின் அவர்கள் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கார். இனி தமிழகத்தில் தன்னுடைய ஆட்சி தான், அதாவது மன்னார் ஆட்சி. அப்படி போல ஆழ்வார், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. மன்னர்களை போல பிரபாதமான ஆட்சியை நடத்துவார்னு அர்த்தம். இங்க பார்த்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. அவர் கையில் வைத்திருக்கின்ற போலீஸ் துறை கேவலமா போச்சு. அதற்கு உதாரணம் அஜித் மரணம். அதுக்கு அது என்ன? அப்படி இருக்கிறப்ப அவருக்கு அந்த போலீஸ் துறை கையில் வைத்திருக்க வேண்டுமா? ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தன் மகனை இழந்த தாயிடம், அம்மா நடந்து போச்சுமா, சாரிம்மா, இப்படி ஒரு சொல்லுவதற்கு சொல்லாமா? அப்படி எப்படி உருக சொல்லணும்? எப்படி சொல்லணும்? இன்னும் பெரிய உங்க இது பிரகாரம் சொல்லுங்க. சுயநினைவோட பேசுறீங்க. சொல்லு, எப்படி சொல்ல? எப்படி சொல்லு? இதுவே தெரியாம ஒரு இதுன்ட்டு நாகரிகம் தெரியாது இல்ல, விட்டுருங்க. அவருக்கு தான் நாகரிகம் தெரியாது, எதுக்குமே லாய்க்கல. அப்புறம் என்னத்துக்கு பதவி 1 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கு? ஒன்னத்துக்கு லாய்க்கல. ஸ்டாலினை பத்தி என்னத்துக்கு இவ்வளவு பதவி போய் ஒரு மீடியாவை தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் தான் ஒண்ணுக்குமே லாய்க்கலன்னு சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன? விஜய் கிட்ட தான் உலகமே வந்து சேர்ந்துருச்சு. அப்புறம் ஏன் பயந்துட்டு நடுக்குறீங்க? பெண்கள் வந்துட்டாங்க, ஆண்கள் வந்துட்டாங்க, பிறந்த குழந்தை வந்துருச்சு, சத்த பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, நான் இப்ப எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் என்ன? இந்த கேஸ காசு பணம் கொடுத்து சிமெண்ட்ரேட் பண்ணிடலான்னு கனவு கண்டாரா? நீங்க சொல்ற பகல் கனவு கண்டாரா? அப்படிங்கிற தமிழக மக்கள் ஒன்னும் அறிவாத மக்களா? உத்தரப்பிரதேச மக்களா இல்ல பீகார் மக்களா? இது யார்? எந்த மக்கள் இது? நீங்க தானே தமிழர்கள், அறிவியல் மூத்தவர்கள், தமிழ் கலாச்சார கீழடி வரலாற்று உலக. அப்படி இருக்க தமிழர்கள் ஏமாற்ற முடியுமா? தெரியுது இல்ல, அதனால வாய மூடிட்டு இருக்காங்க. தமிழர்கள் உங்க மாதிரி ஆளுகளை பார்த்து ஏமாத்தர மாட்டாங்கிறது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்களே, உத்தரப்பிரதேசத்தில் பேசியிருந்தீங்கன்னா எடுபட்டுருக்கு. இங்க இந்த ஊர்ல எடுபடாது. உங்களை பார்த்து பரிதாபம் தான் பண்றாங்க. உங்க சேனலை பார்த்தே பரிதாபம் தான் பண்றாங்க.
அவ்வளோதான் சொல்லுவேன். ஓ, அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் பகல் கண்டு கொண்டிருக்க, அதனால் நிறைவேறாது என்று நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டு சார். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் சார்.